கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புஸ்தகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யோவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படியாக அந்த அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் 2:16 பாருங்கள். ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உள்ள குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளியன் தன் மணவாட்டியை மறைவிட்டு புறப்படுவார், கர்த்தருடைய பணிவிடக்காரர்கள் ஆசாரியர்களே நீங்கள் ஜெபியுங்கள், சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாசங்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பு கூறுங்கள், உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிளையுங்கள், அந்த 1:14 பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் குடிமகளையும் உங்கள் தேவனாய கர்த்தர். இந்த மாதிரியான இதை இப்போ எப்படி நான் இதை செய்கிறேன் என்றால், எப்படி நான் இதை இணைத்து உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், 20 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். யோவேல் 2020 முதல் 20 நீங்கள் செய்ய வேண்டியது 20 எழுதியிருக்கிறது மொத்தம். அதுக்கப்புறமா கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது 20 எழுதியிருக்கிறது. நமக்கு என்ன, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய போவது கிடையாது, செய்ய மாட்டோம். ஆனால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். அது எவ்வளோ பெரிய தவறு. அருமையான ஒரு புஸ்தகம், வெறும் 3 அதிகாரம்தான். இந்த இதில் தான் அந்த ஊழியக்காரர்கள் மீதும் ஊழியக்காரர்கள் மீது அந்த நாட்களில் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த 2020 அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள். 20 அந்த 2020 மறந்து விடார்கள். நம்முடைய பகுதி 20, ஆண்டவருடைய பகுதி 20. 2 கரங்களை நாம் இணைத்தால் தான் நமக்கு அந்த ஹிந்தியில் சொல்வார்கள், தோனோ ஹாசே மார்ன செய் தாலி பெஸ்தா. 2 கைகளை அடிக்கும்போது தான் அந்த சவுண்டு வரும், அந்த சத்தம் வரும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கரம் நீங்கள், ஒரு கரம் கர்த்தர், 2 இணைய வேண்டும். 2020 நீங்கள் 20 செய்ய வேண்டும். முதலாவது நாம் 20 செய்ய வேண்டும், ஆண்டவர் 20 செய்வார். லேவியராமத்து புஸ்தகத்திலே ஒரு அருமையான வசனத்தை நான் படித்தேன். அதில் நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நான் மறுபடியும் என்ன சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்களும் உண்டு, ஆண்டவருடைய காரியமும் உண்டு. அதுதான் இணைப்பு. அதனால் இந்த 2020 மறந்து விடாதீர்கள். உங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் இந்த 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 புஸ்தகத்தை ஆராய்ந்து 20 எங்கெங்கெல்லாம் இருக்குது. நான் ஒரு 10 போல படித்து விட்டேன். இந்த தேசமே பயப்படாதே இதுக்கு கீழே ஒரு 10 போல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 20 நாம் செய்ய வேண்டிய காரியம், 20 கர்த்தர் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் உங்களுக்கு. 2:25 எல்லா பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ரிட்டர்ன், மறுபடியும் திரும்ப அளிக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம். எல்லா நஷ்டங்களையும் திரும்ப தருவார். உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டங்கள், பண நஷ்டங்கள், மன நஷ்டங்கள், பொருளாதார நஷ்டங்கள், ஊழிய நஷ்டங்கள், எல்லாத்தையும் அவர் திரும்ப தந்துடுவார். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், உங்களுடைய சமயத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள், அந்த நஷ்டங்கள், எல்லா நஷ்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். அதனால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இதில் இருக்குது. கலங்கள் தானியங்களால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசங்களாலும் எண்ணெயினாலும் வழிந்தோடும். எனக்கு அருமையானவர்களே, முன்மாரியும் பின்மாரியும் ஏற்ற வருஷத்தில் வர்ஷிக்க பண்ணுவார். என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள். 20 காரியங்களை நாம் செய்ய வேண்டும், 20 காரியங்களை கர்த்தர் செய்வார். 2020 மறந்து விடாதீர்கள். 2 கரத்தை மறந்து விடாதீர்கள். ஒரு கரம் நீங்கள், ஒரு கரம் கர்த்தர் இணையும் போது அது ஒரு சத்தத்தை பிறப்பிக்கும், அற்புதத்தை பிறப்பிக்கும். அந்த லேவியராமத்தையும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியமும் உண்டு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த வார்த்தையை மறந்து விடாதீங்கள். இப்படியாக வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆண்டவர் கற்று தருவார். எனக்கு கற்று தந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக சொல்கிறேன். கர்த்தர் இந்த யோவேல் புஸ்தகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், தீர்க்க தரிசனங்கள், யோவேல் புஸ்தகத்தில் உள்ள அபிஷேகம் உங்கள் மீது வந்து பலிப்பதாக. யோவேல் புஸ்தகத்தின் தேவன், இதை எழுதி கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக நீங்கள்
ஆண்டவருடைய பக்கம் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருக்கு நாமத்துக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்று பெரிய திட்டத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் மகிமைப்படுத்தும்படியாக உங்களை பயன்படுத்துவாராக. இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் மகிமைப்படும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதற்காக அவர் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் உள்ளத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இந்த நல்ல திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். யோவேல் புஸ்தகத்திற்காக ஸ்தோத்திரம். God bless you.